Okay, good morning, students. Number chapter 6 so last class we saw about nested loop structure programs and the public point of view show பண்ணி run பண்ணி காமிச்சாச்சு. இப்போ வந்துட்டு next we are going to see about in the nested programs run பண்ணி காமிச்சேன் how this nested loops like while loop inside there is a loop called as for loop அது எப்படி work ஆகுது எல்லாமே உங்களுக்கு detailed explanation கொடுத்தாச்சு. I think now we are familiar with for loop. Okay, so now come to the next concept called as jump statement in Python. So the iteratively இருக்கிற நம்ம for loop பார்த்தாச்சு, while பார்த்தாச்சு, for பார்த்தாச்சு, அடுத்து jump statements அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாஸ்ட் இயர் 11th படிச்சிருக்கோம். ஜம்ப்ல பார்க்கும்போது பிரேக் அண்ட் கண்டினியூ நம்ம படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட்ல. இப்போ பைத்தன்ல என்ன சார் புதுசா ஒன்று கேட்டீங்கன்னா பாஸ் இருக்கு சரிங்களா. ஸோ in this session I'm going to take about only break and continue. The pass I'm going to take it later, right? So okay, right. So before start off with the jump step, jump break na உங்களுக்கு தெரியும் break it will break and continue skip பண்ணி கண்டினியூனா கொடுக்கிற கண்டிஷன்ல விட்டுட்டு மத்தத கண்டினியூ பண்ணனும் சொல்லிட்டு சரிங்களா. So இது வந்துட்டு நம்ம C++ நீங்க எப்படி I don't know how you learn in break and continue concept in C++. So there is some difference. So difference between இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க 2 marks sorry 3 mark questionல 5 mark question சொல்லிட்டு break and continue சொல்லிட்டு. So அது வந்துட்டு ரியலா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சாரி வித் ப்ரோக்ராம் கான்செப்டோட உங்களுக்கு நான் வந்துட்டு I'm going to explain it. Okay, in Python I'm going to explain very clearly. Okay, right? So there is a statement. So அது பார்த்ததுக்கு அப்புறம் I will explain this all those flow charts and explanations. There is one for example see page number 82 page number 82 பாருங்க there is a program breakல பாருங்க breakல வந்துட்டு ஒரு program இருக்கு. So உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் for loop நம்ம பண்றோம் for சரிங்களா for the word is an variable condition பாருங்க ரேஞ்சுக்கு போகும்போது தான் 1,2 போகும்போது நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோமா நார்மலா for loop என்னமோ அது மாதிரி தான் for அதுக்கு மாதிரி for word is a variable okay in எதுல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் in jump statement I'm going to give a string called as jump statement சொல்றோம். Okay, right. So இப்போ இந்த கொடுத்திருக்க கண்டிஷன்ல if பாருங்க if எல்லாமே பார்க்கலாமா syntax எல்லாமே இங்க இருக்கு see there is an order of syntax I will tell you. First இந்த program பார்த்துட்டு I will explain very clearly. If word is equal to e நம்ம equal to மா already it's an equal to symbol. ஈக்குவல்ங்கிறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஈக்குவல் இது ஈக்குவல் டு இ அப்படிங்கும்போது பிரேக் கொடுத்தோம்னா பிரேக் கண்டிஷன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் போகும்போது print word end is equal to with an escape sequence. So set parameters யூஸ் பண்றதுனால whatever the escape sequence we are going to give we are going to the end set parameters நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். for loop பொறுத்தளவு நான் சொல்றேன் சரிங்களா. for loop பொறுத்தளவு யூஸ் பண்ணும்போது we will get what is that output we are getting that. So like see e ஓட பிரேக் பண்ணிர அப்படிங்கும்போது e இங்க ஸ்டார்ட் ஆகுது. suppose if you start at the beginning so j இங்க ஸ்டார்ட் ஆச்சுனா இங்க j மட்டும் அவுட்புட் வரும். So let's see this. So where is the e will start. So the statement of the string la pathina it's there e will be here right. Sorry, so up to this jump underscore sorry space stat அப்படிங்கற கான்செப்ட்ல அவுட்புட் நமக்கு வரும் சரிங்களா. So இதுவே so program wise நான் உங்களுக்கு நான் முன்ன சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். So I'm just clearing the screen. Yeah, clear பண்ணிறேன். So program wise உங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கறது பார்க்கலாம். பார்த்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஓகே ரைட். இது பாருங்க. So காப்பி பண்ணும்போது நான் சொல்றேன் அதோட டபுள் கோட்டோட ஃபாண்ட் நம்ம பைத்தன்ல செட் ஆகாது. we need to change it over. Yes, so equal to இது வரும். So indent is very important. Make sure about this. Yeah, so yeah. So I'm running this. Oh my god. So look at the book. இதுக்கு 82 சொன்னோமா. Yes. So இங்க பாருங்க. புக்ல ஒரு சின்ன எரர் இருக்குமா. புக்ல ஒரு சின்ன எரர் இருக்கும். என்ன சார் எரர் அப்படி கேட்டீங்கன்னா இது பழைய புக்குமா பழைய புக் PDF. சப்போஸ் புது புக் PDF இருந்துச்சா இந்த இண்டென்ட் வந்துட்டு ஆக்சுவலி இது இஃப்க்குள்ள வராது. இது வெளி அவுட் ஆஃப் தி லூப் சரிங்களா. இது இண்டென்ட் இங்க p இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்க ஆரோ மார்க் போடுங்க. இப்போ இதுக்குள்ள இண்டென்ட் பண்ணினா அவுட்புட் வராது. இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் இண்டென்ட் ஹியர். இஃப்க்கு நேரா இந்த இண்டென்ட் இங்க ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. இது மட்டும் தான் வந்து கண்டிஷன் செக்கிங். இது நார்மலா வெளிய இருக்கிற மாதிரி ஃபார் லூப் போட விஷயம் சரிங்களா. ஓகே ரைட். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்புட் பாத்தீங்கன்னா
what we get an output அப்படின்னு பாருங்க, உங்களுக்கு கிளியரா சொல்லுவேன். எஸ் சி JUMP எஸ் எஸ் ஓட STAT புரியுதுங்களா? STAT E ஓட பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, காட் இட். ரைட். இப்போ வந்துட்டு இதுவே நான் கண்டினியூ யூஸ் பண்றேன். சப்போஸ் ஐ அம் யூசிங் கண்டினியூ CONTINU அவ்வளவுதான் வித்தியாசம். கண்டினியூ அப்ப என்ன பண்ணும்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த given stringல suppose there is a given string is there, skip from this part, it skips this element. For example, see I'm just running the output, see, wherever E will be there, am I right? So E வந்து skip பண்ணி next statement STAT, okay, E மிஸ் பண்ணிருச்சு, M இருக்கு, E ஸ்கிப் ஆயிட்டு NT வந்துடும். ஆக்சுவலி உங்க புக்ல வந்துட்டு தப்பா கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 84, பழைய புக்ல 84ல பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், பாருங்க பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பேஜ் நம்பர் 84 பாருங்க, இதே தான் கொடுத்துருக்கோம். இது வராது, E ஸ்கிப் ஆகும், அப்படியே கொடுத்து வச்சிருப்பாங்க. STAT E வராது, இந்த E வராது. புக் பாக்குறீங்களா? புக் பாருங்க, தெரியும் பாருங்க, தெரியுமா? புக் வேணுமா? தெரியுதா பாருங்க, STAT MNT E வராது, அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான் சார். பிரேக் அண்ட் கண்டினியூ கிடையாதுமா. இந்த எல் ஸ்பாட்லாம் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே எனக்கு கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு எல் ஸ்பாட் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். இதுதான் நான் எல் ஸ்பாட் ஒன்று காப்பி பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் த லூப் அப்படிலாம் ஒரு விஷயத்தை நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ எல் ஸ்பாட் அங்கே காப்பி, அங்கே காப்பி ஹியர். ஸோ இங்கே வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேம் லைனில் வரும், ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? So over loop பார்க்கலாமா? So first break பார்ப்போம். So first we are going to see break, right? So there is a difference. The difference போட்டிருக்கேன். So வேணா நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க வேணா புக்ல எழுதுனா எழுதிக்கோங்க. So இதுதான் lot of difference இருக்கு. So break கண்டினியூக்கு இருக்கக்கூடிய difference 11th படிச்சது இல்லாம பைத்தன்ல என்னென்ன difference, என்ன possibility of giving a 2 mark question இல்ல 3 mark question இல்ல 1 mark questionல வந்துட்டு what is the output they will ask. சொல்லி கேட்க வேண்டாம், நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரேக் கண்டினியூ வந்துட்டு see don't learn according to the syllabus. இப்போ 12th முடிச்சிட்டு போனா அப்படிக்காக படிக்க வேண்டாம். Just learn in your future, like when you're going for a software engineer or something, break and continue எப்படி போதா என்னென்ன அவுட்புட் வருது, possibility of outputs. Okay, so first point வந்து பிரேக் மட்டும் பார்க்கலாம், கண்டினியூ பார்க்கலாம். in break statement if condition is if condition is satisfied, else part not taken அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் பிரேக், கரெக்டாமா? பிரேக் எடுத்துக்கிறேன். இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அது என்ன சொல்றாங்க, என்னன்னா கிவன் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடியது. இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சரிங்களா? இப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு இப்போ ஈங்கிறது வந்துட்டு ஈங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கா? எஸ் இஸ் தேர். ஸோ தட் இஸ் கால்ட் சாட்டிஸ்ஃபைட். சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா, ஸோ ஐ எம் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம், ஒன் பை ஒன் ஐ எம் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம். What will be the output? Only that's கரெக்டாமா? இப்ப சொல்லிருக்க பாருங்க. Yeah, else part not taken. இப்போ பாருங்க, இதுல else part எங்க எடுத்துருக்கா? else part எடுத்துருக்காரு, else part not taken. ஸோ அதான் அவுட்புட் தெரியுதாமா? அவுட்புட்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கரெக்டாமா? ஸோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ E வந்துட்டு ஆல்ரெடி இஸ் தேர், இட் வில் பி சாட்டிஸ்ஃபைட். இஃப் கண்டிஷன் மட்டும் தான், அதாவது இஃப் பிளாக் மட்டும் தான் எக்ஸிட் ஆகும், else part எடுத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஃபரன்ஸ் புரியுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா, கொடுத்துருக்கிற இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இஃப் மட்டும் தான் எக்ஸிட் ஆகும், எல்ஸ் பார்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இஃப் எக்ஸிட் ஆகும், எல்ஸ் பார்ட் எடுத்துக்காது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ கம் டு த நெக்ஸ்ட் ஒன். Suppose if condition is not satisfied, the given string entire plus else part will execute. என்ன சார் இது கிவன்ஸ் பாருங்க. கண்டிஷன் சப்போஸ் if condition is not satisfied அப்படின்னா நம்ம அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல எதுவுமே இல்லாத வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் கிவிங் x x ன்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த x எங்க வச்சு இந்த ஸ்ட்ரிங்ல இருக்காமா, அந்த வேர்ட் ஐ அம் கோயிங் டு பிரேக் ஏதோ இருக்கா? நோ. இப்போ என்ன அவுட்புட் வரும்? the entire string இதுவும், சரிங்களா, உள்ள இதுவும் எக்ஸிட், எல்ஸ் பார்ட்டும் எக்ஸிட் ஆகும். இது ஒரு பாசிபிலிட்டி ஆகும். இத ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் கிளியராவே, ஓகேவா? கிளியராவே புரியுதாமா? So enter if not satisfied, if part is not satisfied, நல்லா புரியுங்க. if part வந்துட்டு இந்த if part வந்துட்டு not satisfied இருக்கும்போது இந்த கொடுத்திருக்கிற given strings எல்லாமும் plus else பார்ட்டுக்கும் எக்ஸிட் ஆகும்.
சப்போஸ் ஏதாவது எல்ஸ் பார்ட் கொடுக்கலாம் என்ன சார் ஆகும்? எல்ஸ் பார்ட் இல்லைனா சப்போஸ் ஐ ஜஸ்ட் டேக்கிங் இட் எல்ஸ் பார்ட். ஓகே, எல்ஸ் பார்ட் இல்லைனா என்ன ஆகும்? ஆஸ் யூஷுவல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எக்ஸிட் ஆகும். பாருங்க, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எக்ஸிட் ஆகும். இருக்காமா? அங்க எல்ஸ் பார்ட் கொடுத்துக்கறனால வந்து நான் சொல்றேன். புரியுங்களா? ஜஸ்ட் கெட் கிளாரிஃபை. ஓகே, எஸ் ரைட். பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்னமா? தேர்ட் கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். தேர்ட், சப்போஸ் இஃப் கண்டிஷன் இஸ் எம்டி. சப்போஸ் இஃப் கண்டிஷன் இஸ் எம்டி, அதே மாதிரி என் பெயர் ஸ்ட்ரிங் பிளஸ் எல்ஸ் பார்ட். இப்போ வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, சேர்ச்சே பண்ண சொல்ல, பிரேக் பண்ணவே சொல்ல. சரிங்களா? பிரேக் பண்ணவே சொல்ல. நான் என்ன சார் ஆகும்? சேம் கண்டிஷன், சேம் அதே தான். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், எண்ட் ஆஃப் தி எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட் இல்லைன்னா, சப்போஸ் எல்ஸ் பார்ட் இல்லைன்னா ஃபுல்லாவும் அதே மாதிரி தான். பிகாஸ் சிம்பிள் தான்மா, சிம்பிள் தான். இப்போ சேர்ச்சே பண்ணலாமா அப்படி ஃபுல்லா கொடுத்துருமா அவுட்புட்? கரெக்டாமா? இப்போ இந்த வார்த்தை நல்லா கண்டுபிடிக்க முடியல, ஃபுல் அவுட்புட் கொடுத்துருமா? சிம்பிள், ஃபுல் அவுட்புட் கொடுத்துருமா? அதுதான் அப்படியே சுத்தி சொல்ற மாதிரி சொல்றோம் உங்களுக்கு. இப்போ பிரேக் பண்ணணும்ல, பிரேக் சப்போஸ் இந்த வார்த்தை பாருங்க, ஜே கொடுக்குறேன். ஸோ ஜே இஸ் தேர், வாட் வில் கெட்? நத்திங் வில் கெட். ஸ்டார்டிங்ல இருந்தா அது எதுவும் அவுட்புட் வராது. அது உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியுமாமா? ஸ்டார்டிங் அந்த லெட்டர் ஸ்டார்டிங்ல இருந்துச்சுன்னா இட் நெவர் ஸ்கிப். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க வந்துட்டு ஓ கொடுக்குறேன், ஓ கொடுத்து பி சம்திங், இங்க வந்து ஜே கொடுக்குறேன், ஜே ஜே இப்படி கொடுக்குறேன். ஸோ வாட் வில் இஸ் அவுட்புட்? பம்ப் ஸ்டேட்டிங் மீன் சொல்லி வருது. இங்க ஒரு நிப்பாட்டிக்கும். ஸோ லாஸ்ட்ல இருந்தாலும் சரி, பிகினிங் இருந்தாலும் சரி. சப்போஸ் ஐ எம் கிவிங் திஸ் ஜே ஹியர், வாட் வில் இஸ் அவுட்புட்? n வரைக்கும் ஸ்டாப் ஆச்சு. ஜே அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ புரிஞ்சவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வரங்கிறது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்துட்டு எந்த ஒரு வேர்ட்ஸ் இல்ல, ஐ கான்ட் ஏபிள் டு பிரேக் சர்ச் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் எதுவுமே அங்க வந்துட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லா அதே தான் அவுட்புட் வரும். ஸோ என்டையர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளஸ் எல்ஸ் பார்ட் கொடுத்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டுக்காக முக்கியமா நான் சொல்றேன், எல்ஸ் பார்ட் சேர்த்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் இஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபார் லூப் இஸ் எம்டி. இப்போ பாருங்க சார், இப்போ என்ன சார், ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே எம்டியா இருக்கு. ரெண்டுமே இருக்கா, என்னமா பண்ணுவோம்? இஃப் பிளாக்கே எதுவுமே எக்ஸிட் ஆகாது, எல்ஸ் பார்ட் மட்டும் எக்ஸிட் ஆகும். எல்ஸ் பார்ட் மட்டும் எக்ஸிட் ஆகும். எண்ட் ஆஃப் தி லூப். இது அதாங்க சொல்லியிருப்பேன். சப்போஸ் இஃப் கண்டிஷன் அண்ட் ஃபார் லூப் இஸ் எம்டி, எல்ஸ் பார்ட் வில் எக்ஸிக்யூட். இதுமா ஃபர்ஸ்ட் என்னது? இப்போ பாருங்க, ஜம்ப் ஸ்டேட்மெண்டா? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் எஸ், எஸ்ன்னு சொல்றேன். இப்போ எஸ்னா ஜம்ப் மூட்டை அவுட்புட் வரும். பார்த்தலாமா? ஜம்ப் மூட்டை அவுட்புட் வரும். கரெக்டாமா? ஜம்ப் கரெக்ட். ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்து என்ன சொல்லியிருந்தேன்? எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னா என்ன சொன்னேன்? என்டையர் பார்ட் இதுவும் அப்புறம் எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எல்ஸ் பார்ட் விட்டுருச்சு. இப்போ பாருங்க, அது ஃபுல்லா வருது, எல்ஸ் பார்ட் வருது. ரைட். இப்போ இது வந்து எம்டினாலும் சர்ச் பண்ண முடியலப்பா, அப்போ என்ன பண்ணும்? அதனால சர்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா வரும். எல்ஸ் பார்ட் பிளஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா வரும். இது ரெண்டுமே எம்டியா இருந்துச்சுன்னா மட்டும், எதுவுமே இல்லடா, தென் ஹவு கேன் ஐ சர்ச்? ஸோ எல்ஸ் பார்ட் வில் எக்ஸிக்யூட். எல்ஸ் பார்ட் வில் எக்ஸிக்யூட். புரியுதுங்களா? ஸோ இதான் வந்துட்டு பிரேக்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு நான் சொல்லியிருப்பேன், முக்கியமான விஷயம் ஒன்று போட்டிருப்பேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஸ் சென்சிட்டிவ்னு ஒன்று சொல்லியிருப்போமா? பாருங்க, இன் போத் கேஸ் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது பிரேக் ஆனது கண்டினியூ ஆனது, போத் கேஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவா இருக்கணும். இட் ஷுட் பி வெரி 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 இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நான் ஸ்மால் எஸ் கொடுக்குறேன் சார், எஸ் இருக்கு சார், இங்க பாருங்க, இப்போ என்ன ஆகும்? இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்போ ஸ்மால் எஸ் கொடுத்தனா கேஸ் சென்சிட்டிவ் சொல்றேன், கேபிட்டல் எஸ் தான் கொடுக்கணும் பிரேக் பண்றதுக்கு. இப்போ இல்லைன்னு அர்த்தம். அவுட்புட் என்ன வரும்? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் எல்ஸ் பார்ட் ஃபுல்லாவே வரும் பாருங்க. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் எல்ஸ் பார்ட். ஏன்னா there I giving small s, but there is no small s will be there. So according to the sex போட்டு தெரியுமா, அதே மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? both are very very case sensitive. இப்போ எல்ஸ் பார்ட் இல்லைன்னா, இப்போ எல்ஸ் பார்ட் என்ன அர்த்தம்? இப்போ ஸ்மால் எஸ் கொடுக்குறேன், என்டையர் ஸ்ட்ரிங்குமே அவுட்புட்டா கொடுக்குறோம். இங்க பாருங்க, என்டையர் ஸ்ட்ரிங் அவுட்புட்டா வந்துச்சு. என்டையர் ஸ்ட்ரிங்குமே எந்த ஒரு பிரேக் இல்லாம அவுட்புட் வந்துச்சு. புரிஞ்சாமா? So I think so you got it something, some ideas about break. So continue பாருங்க, அதே நம்ம கண்டினியூ, இந்த வார்த்தை கண்டினியூ கொடுக்குறேன். So continue statement பார்ப்போம். continue. இப்போ என்ன சார் கண்டினியூ அப்படின்னு சொல்லி பாருங்க வச்சுக்கோங்க, எஸ் மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் கண்டினியூ ஆகும். ஸோ இதுல பாருங்க, கண்டினியூ பாருங்க என்ன சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இன் கண்டினியூ இஃப் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ போத்மா டி மிஸ் ஆயிடுச்சு. போத் இஃப் அண்ட் எல்ஸ் பார்ட் வில் பி தி அவுட்புட். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுனாவே, இப்போ பாருங்க, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா பாருங்க, எஸ் விட்டுருச்சா, எஸ் விட்டுட்டு
எஸ்எம்க்கு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல்லாமே போகும். அதுவும் இல்லாம எல் ஸ்பாட்டுக்காக தான் வந்து மெயினா சொல்றேன். எல் ஸ்பாட் இல்ல நார்மலா மேட்ச் யூஷுவல் நம்ம போடலாம். எல் ஸ்பாட் இல்லாம வரும். இது இல்லைன்னா ஜம்ப் எஸ்டி TATEMENT மட்டும் தான் நீங்க போடுவீங்க. எல் ஸ்பாட் கொடுப்பான் ப்ரோக்ராம்ல வாட் வில் அவுட்புட்லாம் கேட்பான். அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் பர்டிகுலரா மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்க. சப்போஸ் அதே மாதிரி தான் இஃப் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் given enter strings plus எல் ஸ்பாட் கொடுத்துருக்க சாட்டிஸ்ஃபை ஆனா அதே மாதிரி தான் சாட்டிஸ்ஃபை ஆனா அதே மாதிரி தான் ஃபுல்லாவே கொடுத்துருவோங்க பாருங்க. ஃபுல்லாவே தான் ஃபுல்லாவே வருது. ஏன்னா ஸ்மால் எஸ் கொடுத்துருக்கேன், இங்க கேபிட்டல் எஸ் இருக்கு. அதே மாதிரி தான். என்னது எம்டியா இருந்துச்சுன்னா நடத்தும் அதே தான். சேம் கண்டிஷன்ஸ் ஃபுல்லா அதே மாதிரி தான். இது மாதிரி ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் மேற்கொண்டு ரெண்டுமே எம்டியா இருந்தாலும் அதுதான். நம்ம ஏற்கனவே பார்த்துருமா எதுவுமே இல்லடா அப்ப என்ன எல் ஸ்பாட் தான். ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒண்ணுதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாதுமா. இதுமா இது மட்டும்தான் வித்தியாசம். இங்க பாருங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் எல் ஸ்பாட் மட்டும் தான். எல் ஸ்பாட்ஸ் நாட் டேக்கன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா எல் ஸ்பாட் எடுத்துக்காது. கண்டினியூல எல் ஸ்பாட் எடுத்துக்கும். சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் எல் ஸ்பாட் எடுத்துக்கும். இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ இதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் இது பார்த்தலாமா? கண்டினியூல கேஸ் சென்சிட்டிவ் பார்க்கலாமா? சோ இன் கண்டினியூ ஐ அம் கோயிங் டு give what கேஸ் சென்சிட்டிவா சோ பார்த்தலாம். no what is that கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் சொன்னாலே அப்ப பாரு கேஸ் சென்சிட்டிவா. கேஸ் சென்சிட்டிவா இருந்தாலும் என்ன பண்றது? கேஸ் சென்சிட்டிவா இருந்தாலும் இப்போ நாட்டு மாதிரி தான் கான்செப்ட். நான் இல்ல சர்ச் பண்ண முடியல. அப்ப என்ன வரும்? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டும் எல் ஸ்பாட்டும் எக்ஸிட் ஆகும். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டும் எல் ஸ்பாட்டும் ஃபுல்லாவே எக்ஸிட் ஆகும். புரியுதுங்களா? ரைட். ஸோ புக்கை வச்சுக்கோங்க. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு தான் வரப்போகுது. ஃபுல்லா என்டரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த பிரேக் பக்கத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் பக்கத்துலனா பேஜ் நம்பர் 81ல பாத்தீங்கன்னா there is a lot of spaces பழைய புக்ல. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் புக்லயே காமிச்சறாங்க. நீங்க வேணா இது எழுதிக்கோங்க. சோ படிக்கும்போது நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாருங்க 81லயா. இங்க பிரேக் இந்த 4 பாயிண்ட் எழுதிக்கீங்க. இந்த பக்கம் கண்டினியூ 4 பாயிண்ட் எழுதிக்கீங்க. படிக்கும்போது தாராளமா ஈஸியா நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? சோ அதாங்க சொல்லிருப்பாங்க பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் என்னன்னு பாத்துறலாம். சோ அதுக்கு அப்புறம் பாஸ் ஆரம்பிச்சு பாருங்க. In jump statement in Python, the jump statement in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another part of the program. Unconditionally transfer. ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஜம்ப் ஆகுது. So Python பார்த்தா there are 3 keywords to achieve jump statement in Python. என்னன்னு கேட்டா break, continue and pass. சரிங்களா? சோ இது சார்ட்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு using break, continue ஓட லூப் கண்டிஷன் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் பிரேக் பாருங்க. The break statement terminates a loop containing terminates ஸ்டாப் பண்ணிரும். அங்கேயே ஸ்டாப். டெர்மினேட்னா நம்ம அர்த்தம் ஸ்டாப். அது இப்போ கண்டிஷன் கொடுக்குறோம். வர எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இப்போ பிரேக்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகேவா பிரேக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா சொன்னேன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா இஃப் மட்டும் தான் எடுத்துக்கும், எல் ஸ்பாட் எடுத்துக்காது. அப்போ டெர்மினேட் இதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. புரியுதுமா? டெர்மினேட் இது மீதி பாட்டு வராது. ஸ்டாப் அப்படிதான் டெர்மினேட் நம்ம சொல்றோம். பாருங்க ஜம்ப் அப்படி மட்டும் தான் வருது. புரியுதுங்களா? ஸோ அதாங்க சொல்லியிருப்பான் டெர்மினேட். Control of the program flows to the statement immediately after the body of the loop. டக்குனு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு body of the loop என்னன்னு சொல்லி print statementக்கு வந்துரும். body of the loop என்னன்னு சொல்லிட்டு அவுட்புட் டக்கு கொடுத்து போயிடுது. A while or for loop will iterate till the condition tested is false, but one can even transfer the control out of the loop terminate with the help of break statement. So break statement நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் நம்ம சொல்றோம். When the break statement is executed, the control flow of the program comes out of the loop and start executing a segment of the code after the loop structure. So once இது எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் என்னது இது ஸ்டாப் ஆயிடுச்சா. ஸோ ரிமைனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதாங்க சொல்லிருப்பான். If break statement is inside a nested loop, so break will terminate the inner loop. ஸோ அது நம்ம இன்டெப்த் புதுக்காக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா கேட்க மாட்டான். ஸோ இன்னர் லூப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிரேக்லேயே வந்துட்டு இன்னர் லூப் எங்கம்மா நம்ம இன்னர் லூப்னா என்க்ளோஸ் லூப்லாம் பார்க்கலாம். சாரி குளோபல் LEGP ரூல் பார்த்தோம்ல. லோக்கல் என்க்ளோஸ்க்குள்ள மறுபடியும் பிரேக்குள்ள பிரேக் அதாவது பிரேக் கமாண்ட்ஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள இன்னொரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணும்போது இன்னர் மோஸ்ட் லூப் வந்து டெர்மினேட் ஆகும்பாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நோ திஸ். வேணா ஷூர் ஐ ஹேவ் அ ப்ரோக்ராம் ஃபார் திஸ் ஆல்சோ. ஐ வில் லெட் யூ நோ லேட்டர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். இப்போ பாருங்க பிரேக்கோட ஃப்ளோ சார்ட்ஸ் பாருங்க. பிரேக் இதான் சின்டாக்ஸ். பிரேக்குங்கிற வார்த்தை மட்டும் தான். என்டர் த லூப் கண்டிஷன்ஸ்ல போகுது. கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனா பிரேக் ஆகி ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் எடுத்துக்கிட்டு சரிங்களா எடுத்துக்கிட்டு எக்ஸிட் ஆயிடும். சாரி இங்க பாருங்க ஃப்ளோ சார்ட் பாருங்க. கண்டிஷன் உள்ள போகுது. அதாவது இப்போ நம்ம சொல்ற மாதிரி எஸ்ன்னு சொல்லி என்டையர் லூப் உள்ள போகுது. அங்க போயிட்டு ட்ரூ ஆர்ஜ் பிரேக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடும்.
பிரேக் ஆகலன்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி லூப் நோன்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாவே டெர்மினேட். நான் சொன்னா இல்லையா, கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் என்னமா வரும், கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் எண்ட் ஆஃப் தி லூப். எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணா வரும், இல்லை என்றால் ஃபுல்லாவே டெர்மினேட் ஆயிரும். நம்ம சொல்லியிருக்கோம், பார்க்கலாமா? இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கோம். சப்போஸ் இஃப் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், கிவன் என்டையர் ஸ்ட்ரிங் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கும், பிளஸ் எல்ஸ் பார்ட் கொடுத்ததுன்னா எல்ஸ் பார்ட் அப்படியே எடுத்துட்டு எல்லாத்தையும் அவுட்புட் கொடுத்துரும். சரிங்களா? அதான் இங்க இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம். இதெல்லாம் தேவையில்லாம டோன்ட் பாதர் அபௌட் திஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. ஃபார் இதே தான் பார்த்தோம். ஸோ the above program will repeat the iteration with a given jump statement as a string. Each letter of the given string sequence is tested with a letter E. ஒவ்வொரு எழுத்தையும் டெஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம டெஸ்டிங் என்ன ஏ ஈ வா, நோ ஈயா இல்லை, எடுத்துக்கு ஈயா இல்லை, அப்போ இது ஈயா இல்லை, இது ஈயா இல்லை, நோ நோ, ஓகே வந்துருச்சு வந்துருச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே வராது, இருந்து ஆரம்பிச்சு இது எதுவுமே வராது, ஸ்டேட் வரைக்கும் சொல்லி அவுட்புட்டை கொடுக்குறோம். ஸோ அதான் இந்த பாயிண்ட் அவுட் சொல்லி பாருங்க. ஈச் லெட்டர் இஸ் என்கவுண்டர். என்கவுண்டர் சொன்னா எடுத்துக்கிறேன்னு அர்த்தம், சுத்தி தள்ளுறது இல்லாம. என்கவுண்டர் மீன்ஸ் ஐ am taking it out for the output. When it is encountered, the control is transferred outside the loop and it's terminated. That's all. Terminated. As shown in the output, it is displayed that till the letter E is checked after the loop will terminate. E வரைக்கும் செக் பண்ணிட்டு E இருந்து ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், டெர்மினேட் பண்ணிடும். That's all. One has to note that important point here. If a loop is left by break, the else part is not executed. நான் சொன்ன மாதிரி தான் executed. To explain this, let us enhance the previous program with an else part to see the output. இப்போ பாருங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிருச்சாமா. சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிருச்சு. சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு எல்ஸ் பார்ட் இதுதாமா எல்ஸ் பார்ட். பாருங்க வெளியே இருக்கு, இதுதான் எல்ஸ் பார்ட். இது வந்துட்டு ஃபார் லூப் வெளியே இருக்கு. இண்டென்ட் நல்லா புரியுதாமா? இண்டென்ட் புரியுதாமா? இது வந்து நார்மல் பிரிண்ட். இது நார்மலா வரக்கூடிய ப்ரோக்ராம். வேணா காப்பி பண்ணி ரன் பண்ற பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நார்மல் தான். இண்டென்ட் இஸ் வெரி கேர்ஃபுல் அட் ஆல். நீங்க என்ன சார் இங்க ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் காப்பி பண்றதாம பிரச்சனை. மறுபடியும் வந்துட்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட். No problem, I will do for you guys. So learning is very important. Okay. பாருங்க ரைட். ஸோ இஃப் இண்டென்ட் இதுக்கு நேரா இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, இதுக்கு நேரா இருக்கணும். இப்போ பாருங்க, ஸோ இந்த இது வந்துட்டு இது நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லை எரர் காமிச்சிட்டு போயிடும். ஸோ பாருங்க, இன்வேலிட் சின்டாக்ஸ். ஸோ ஈக்குவல் டு 3 போடணுமா ரன் பண்ணும்போது தெரியுதாமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, என்ன நடந்திருக்கு. ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்டாமா இது வந்துருச்சா, எல்ஸ் பார்ட் இதோட முடிஞ்சிருச்சுமா, எல்ஸ் பார்ட் இதோட முடிஞ்சிருச்சு, இதோட எல்ஸ் பார்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு ஃபார் லூப்போட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப்போட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? இப்ப இது பாருங்க, இது நார்மலான விஷயம், வேற எதுவும் கிடையாது. நார்மலான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அது வேற எதை எடுத்துட்டு ரன் பண்ணி பாக்குற பாருங்க, நத்திங் வில் கம். ஸோ இப்போ என்ன ஆஸ் பர் அவுட்புட் என்னமா, ஒன்லி ஜம்ப் STAT அது மட்டும் அவுட்புட் வரும் பாருங்க. தெரியுதா? இப்போ என்னன்னு புரியுதாமா? ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்கான். அவுட்புட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ நோட் தட் இப்போ பார்த்தோன்னா பாருங்க, ஜம்ப் இதோட ஜம்ப் ஸ்டேட் வரைக்கும் இது லாஸ்ட் வெளியே அவுட் ஆஃப் லூப்ல எல்லாத்துக்கும் பாருங்க, இஃப்லையும் கிடையாது எல்ஸ்லையும் கிடையாது, அவுட் ஆஃப் லூப்ல இருக்கு. ஸோ அது வந்துட்டு வரும். நோட் தட் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் even skipped the else part of the loop and has transferred the control to the next line for the loop block. Loop for loop ஓட loopமா, loopனா இந்த for loop while loop இதெல்லாம் வந்துட்டு some statements, that's all, like keywords, checking if conditions அந்த மாதிரி யூஸ் பண்றோம். So come to the continue statements. Unlike the break statement, it is used to skip the remaining parts of the loop and start with the next iterations. அதுதான் சொல்றோம். ஸோ இப்போ ப்ரோசஸ்லாம் பார்ப்போம். இங்க பாருங்க, அதே மாதிரி தான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் கொடுவேன். ஈக்குவல் டு E வரும்போது E எங்கெங்க வருதோ அங்கங்க அந்த வார்த்தையை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். பாருங்க சொல்லுங்க பாருங்க. Unlike it is used to skip the remaining part of the loop and start with the next iteration. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறது ஈயை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகு. அப்ப ஈயா விட்டு நெக்ஸ்ட் போ ஃபுல்லா ஐட்ரேஷன் நமக்கு தெரியும், அப் டு த எண்ட் லாஸ்ட் வரைக்கும் போறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்லாம் அடிச்சுக்கோங்க, ஈ வராது. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஈ வராது.
புரியுதாமா? இது தெரியுதா? தனியா வெளியே போட்டிருக்கான் தெரியுதாமா? தெரியுதாமா ராஜா? தெரியுதா? இந்த இஃப் இங்க வரணும், பிரிண்ட் எஃப் இதுக்கு நேரா வரணும், இதுக்கு நேரா வேணா ஆரோ மார்க் போட்டுருக்காங்க, இதுக்கு நேரா பிரிண்ட் எழுதணும். தப்பு பண்ணிடாதீங்க, இதுக்கு நேரா எழுதணும். ஓகேங்களா? Yes. The above program is same as a program we have written for the break statement, except that we have replaced with a continue. As you have seen in the output, except the letter E, all the letters are printed. புரியுதாமா? பிரிண்டட் ஆயிருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இதுதான் மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் விஷயமே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா எல்ஸ் பார்ட் எடுத்துக்காது. அது கண்டினியூல பாத்தீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் எல்ஸ் பார்ட் கொடுத்திருந்தாலும் அதுவும் எக்ஸிட் ஆகும் அவுட்புட்ல. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இஃப் சப்போஸ் சேம் தான், செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாமே சேம் தான், ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் வந்துட்டு டிஃபரெண்ட். சப்போஸ் இஃப் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், கொடுத்துருக்கிற செக்கிங் கொடுத்துருக்கிற கிவன் ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கிற பர்டிகுலர் கேரக்டர் வந்து மேட்ச் ஆகல அப்படிங்கும் போது என்டையர் ஸ்ட்ரிங் பிளஸ் எல்ஸ் பார்ட் ஃபுல்லாவே வரும். அதே தான் கண்டினியூ, அதே தான். ரெண்டு வந்துட்டு இஃப் கண்டிஷன் எம்டியா இருக்கும் போது நான் எதுவுமே சேர்ச் பண்ணாம போது அதே தான் எல்ஸ் பார்ட்டும் பிளஸ் என்டையர் ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான், கண்டினியூலும் அதே தான் சொல்லியிருக்கேன், கண்டினியூ அதே தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இஃப் கண்டிஷனும் எம்டி எல்ஸ் இதுவும் எம்டி அப்படின்னாலும், இது இஃப் கண்டிஷன் எம்டி அப்புறம் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கும் ஃபார் லூப்லயும் வந்துட்டு எம்டினாலும் நமக்கு வந்துட்டு எல்ஸ் பார்ட் மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். அதே தான் இங்கேயும். போத் ஆர் கேஸ் சென்சிட்டிவ், ரொம்ப முக்கியம். கேஸ் சென்சிட்டிவ் கான்செப்ட் இது செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. கரெக்டாமா? நாட் மேட்ச் அப்படின்னா இதான் நம்ம வருது. இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை, இஃப் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைனா கேபிட்டலைஸ் ஸ்டேட்மெண்ட்ல கேபிட்டலைஸ் இருக்க உள்ள ஸ்மால் எஸ்ல சர்ச் பண்ணும்போது அதே மாதிரி என்டையர் பிளஸ் எல்ஸ் பார்ட் வில் எக்ஸிக்யூட். அதே தான் இங்கேயும், என்டையர் பிளஸ் எல்ஸ் பார்ட், என்டையர் ஸ்ட்ரிங் பிளஸ் எல்ஸ் பார்ட். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் I think so class is over. So the past statements இருக்காமா, பாஸ் இருக்காமா, பாஸ் வந்துட்டு we will see புக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளாஸ் அப்போ பார்ப்போம். சரிங்களா? அப்போ பாஸ் அப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி எடுக்க போறோம்னா, பிரேக்கு, கண்டினியூ, பாஸ் மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பாஸ் வந்துட்டு கிளியர் கட்டா உங்களுக்கு புரியுறேன். சரிங்களா? ஸோ ரைட் இட் இன் யுவர் புக், then it is easy for you to learn. Okay, so thank you so much. So we will see the rest of the things later. Okay, just a minute.